ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இந்த வாரம் சாட்டர்டே வந்து நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ரயில்வே என்டிபிசி சிபிடி ஒன்னுக்கான ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணோம். ஸோ டோட்டலா 400 ஸ்டூடெண்ட் வந்து இந்த டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிருக்கீங்க. ஸோ சாட்டர்டே வந்து இந்த டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகி மண்டே நைட்டு 12 o'clock டெஸ்ட் வந்து க்ளோஸ் ஆகிச்சு. எப்பவுமே லைவ் டெஸ்ட் அட்டன் பண்றதுக்கு 3 days வந்து டைம் கொடுப்போம். ஃபர்ஸ்ட் நாள் டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு அடுத்த நாள் வந்து ஃபுல்லா அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 3 days வந்து டைம் கொடுப்போம். அந்த 3 daysக்குள்ள இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு இதோட சொல்யூஷனும் நீங்க வந்து பாத்துக்கலாம். ஓகேவா? சோ மண்டேக்கு அப்புறம் டெஸ்ட் வந்து என்ன பண்ண முடியாது, அட்டெண்ட் பண்ண முடியாது. அதனாலதான் இதோட நேம் வந்து நாம லைவ் டெஸ்ட்னு வச்சிருக்கோம். ஓகே. சோ இப்போ நாம கொடுத்த பேப்பரோட லெவல் பாத்தீங்க அப்படின்னா மாடரேட் லெவல். ஓகே. சோ அட்டெண்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். சோ இதே லெவல்ல எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஏன்னா இந்த டைம் வந்து காம்படிஷன் வந்து ஹெவியா இருக்கு. சோ அதனால கொஸ்டினோட லெவலும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாடரேட் டு டிஃபிகல்ட்டா கேட்கலாம். அப்படி கேட்டுட்டு கட் ஆஃப் கம்மியா இருக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணக்கூடிய ஷிஃப்ட் வந்து ரியல் எக்ஸாம்ல ஈஸியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஈஸியா இருக்குன்னா மேபி கட் ஆஃப் வந்து என்னவா இருக்கும், அதிகமா இருக்கும். இல்ல ஓவராலா ஈஸி ஷிஃப்ட், மாடரேட் ஷிஃப்ட், டிஃபிகல்ட் ஷிஃப்ட் எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன பண்ணிருவாங்கன்னா நார்மலைசேஷன் வந்து பண்ணிருவாங்க. ஓகேவா? அதனால எப்படி கொஸ்டின் கேட்டாலுமே ஈஸியான கொஸ்டின் கேட்டாலும் நிறைய கொஸ்டின் அட்டெண்ட் பண்ற மாதிரி கரெக்டா பாத்துக்கணும். டஃபா கேட்டிருந்தாங்க அப்படின்னா கம்மியா கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணாலும் 100% அக்யூரசியோட அட்டெண்ட் பண்ற மாதிரி பாத்துக்கணும். ஓகேவா? சோ எக்ஸாம் ஹால்ல போயிட்டு அந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கு, அதாவது அது ஈஸியான கொஸ்டினா, மாடரேட்டான கொஸ்டினா, இல்ல டிஃபிகல்ட்டான பேப்பரா அப்படிங்கறத ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்துல அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா நீங்க வீட்ல வச்சு நிறைய டெஸ்ட் போட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிரும். கேட்டிருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே ஈஸி, மாடரேட், டிஃபிகல்ட் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிரும். ஓகேவா? சோ ஈஸியா இருந்தாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஏன்னா நிறைய கொஸ்டின் அட்டெண்ட் பண்ண போறீங்க. மாடரேட்டா இருந்தாலும் பிரச்சனை இல்ல. அப்படிதானே? சோ ஓரளவுக்கு இங்க வந்து 80 கொஸ்டின் போடுறீங்கன்னா இதுல வந்து ஒரு 75 கொஸ்டின், ஒரு 70 கொஸ்டின் போடுவீங்க. அதே டிஃபிகல்ட்டான பேப்பர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 60 கொஸ்டின் தான் போடுறீங்கன்னா கட் ஆஃப் வந்து கம்மியா இருக்கும். அதனால எல்லா இதுக்குமே தகுந்த மாதிரி நீங்க வந்து ரெடி ஆயிக்கணும். சோ அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிலபஸ் முடிச்ச எல்லா ஸ்டூடெண்ட்டுமே நீங்க டெஸ்ட் எடுக்கணும். ஓகேவா? டெஸ்ட் எடுத்தீங்கன்னா தான் எந்த டாபிக்ல வீக்கா இருக்கீங்க, எந்த செக்ஷன்ல வீக்கா இருக்கீங்கங்கிறது உங்களுக்கு தெரியும். கரண்ட் அஃபேரா, இல்ல ஜெனரல் அவேர்னஸா, இல்ல மேக்ஸ்ல ஏதாவது ஒரு டாபிக்ல வீக்கா இருக்கீங்களா, இல்ல ஸ்பீடு வரலையா, இல்ல அக்யூரசி மெயின்டைன் பண்ண தெரியலையா, அந்த 1.5 மணி நேரத்தை கரெக்டா ஹேண்டில் பண்ண தெரியலையா அப்படிங்கக்கூடிய எல்லாமே பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா டெஸ்ட் எடுக்க எடுக்க தான் வரும். ஓகேவா? சோ அதுக்காக தான் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் பாத்தீங்கன்னா எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி மார்க் டெஸ்ட் வந்து எடுக்க சொல்றோம். நீங்க ரியல் எக்ஸாம்ல போய் எடுக்கக்கூடிய டெஸ்ட் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் டெஸ்டா இருக்கக்கூடாது. அது வந்து உங்களோட 100வது டெஸ்டா கூட இருக்கலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 99 டெஸ்ட் நீங்க எங்க எடுத்திருக்கணும், வீட்ல எடுத்திருக்கணும். என்ன கேட்டா வீட்ல வந்து நீங்க n நம்பர் ஆஃப் டெஸ்ட் எடுக்கணும். அந்த டெஸ்ட் வந்து ஃபுல் டெஸ்ட் தான் எடுக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட்னு என்னென்ன டெஸ்ட் இருக்கோ எல்லா டெஸ்ட்டுமே எடுக்கணும். இப்போ ஒரு டாபிக் வந்து இப்போ ஏதாவது ஒரு டாபிக் ஃபார் எக்ஸாம்பிள் மென்சுரேஷன் கொஸ்டின் உங்களால வந்து ஒரு ஃபுல் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணும்போது சால்வ் பண்ண முடியல அப்படின்னா மென்சுரேஷனுக்கு மட்டும் தனியா சாப்டர் டெஸ்ட் எடுக்கலாம். நீங்க ஜெனரல் அவேர்னஸ்ல வீக்கா இருக்கீங்க, உங்களால ஜெனரல் அவேர்னஸ் பேப்பர்ல 5 கொஸ்டினுக்கு மேல அட்டெண்ட் பண்ண முடியல, 10 கொஸ்டினுக்கு மேல அட்டெண்ட் பண்ண முடியலன்னா ஜெனரல் அவேர்னஸ் மட்டும் செக்ஷனல் டெஸ்ட் எடுக்கலாம். ஜெனரல் அவேர்னஸ்லயே கரண்ட் அஃபேர் கொஸ்டின்ஸ் உங்களால தொட முடியல அப்படின்னா கரண்ட் அஃபேருக்கு மட்டும் தனியா வந்து செக்ஷனல் டெஸ்ட் எடுத்துட்டு அந்த பார்ட்டை மட்டும் இம்ப்ரூவ் பண்ணலாம். அப்ப எந்த பார்ட் வீக்கா இருக்கீங்கங்கறத ஐடென்டிஃபை பண்ணணும்னா அதுக்கு டெஸ்ட் போட்டு பார்க்கணும். டெஸ்ட் போடுறதுக்கு முன்னாடி சிலபஸ முடிக்கணும். ஓகேவா? சோ கரெக்ட்டா டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணுங்க. சோ இந்த டைம் வந்து நீங்க ஒரு 50க்கு மேல இந்த பேப்பர்ல நீங்க ஸ்கோர் பண்ணியிருந்தாலே அது வந்து நல்ல மார்க் தான். ஓகேவா? நாம குடுத்த டெஸ்ட்ல நீங்க 50க்கு மேல ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க. ஓகேவா? சோ 50க்கு மேல நீங்க ஸ்கோர் பண்ணியிருக்கீங்கன்னா ரொம்ப நல்ல ஸ்கோர். சோ நீங்க என்ன பண்ணுங்கன்னா இன்னும் பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே. சோ இன்னும் பிராக்டிஸ் பண்ணுங்க. என்டிபிசிக்கு இன்னும் டைம் இருக்கு. சோ இம்ப்ரூவ் பண்ணுங்க. இந்த 50லே அப்படியே நின்றாதீங்க. இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுங்க. அந்த 60 கிட்ட ஸ்கோர் பண்ணிருக்கவங்க இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுங்க. 70க்கு மேல ஸ்கோர் பண்ணிருக்கவங்களும் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுங்க. சோ 80க்கு மேல ஸ்கோர் பண்ணிருக்கவங்களும் அப்படியே அந்த 90 தொடுற மாதிரி பாத்துக்கோங்க. ஏன்னா நீங்க கண்டிப்பா கட் ஆஃப் வந்து இந்த ஸ்கோர்ங்கும் போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா கட் ஆஃபை விட இது அதிகமான மார்க் தான். ஓகேவா? சோ அப்போ நீங்க அந்த டாப் ரேங்க்குள்ள வர மாதிரி பாத்துக்கணும். எல்லா லெவலுக்குமே ஷார்ட் லிஸ்ட் ஆகுற மாதிரி பாத்துக்கணும். ஓகேவா? அந்த கன்சிஸ்டன்சியை விட்டுறாதீங்க. கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஓகே. சோ இதுல டாப் ரேங்க் பாத்தீங்க அப்படின்னா 100க்கு 87.8 மார்க். ஓகே. அதே மாதிரி செகண்ட் மார்க் பாத்தீங்கன்னா 74.9, அடுத்து 72.8. சோ அதுக்கப்புறம் ஒரு 60, அந்த 65 to 70 ரேஞ்சுக்குள்ள கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. சோ 68.3, 67.9, 67.6, 66, 65.8. சோ இப்படி பாத்தீங்கன்னா அந்த 60 to 70க்குள்ள நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க.
சோ இத வந்து நம்ம ரொம்ப ஈஸியா பிரிச்சிரலாம். இப்ப 80க்கு மேல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப டோட்டலா நம்ம டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணது 400 ஸ்டூடண்ட். ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல இன்னும் நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து இருக்காங்க. அதனால தான் நான் ஒவ்வொரு டைமும் டெஸ்ட்டோட லிங்க் குடுக்கும்போது எல்லா குரூப்புக்குமே ஷேர் பண்ணுங்கன்னு சொல்றேன். ஏன்னா எல்லா குரூப்ல இருக்கிறவங்களும் அட்டெண்ட் பண்ணும்போது தான் எவ்ளோ காம்படிஷன் இருக்குங்கிறது தெரியும். ஓகேவா? சோ நெறைய பேர் அப்ளை பண்ணியிருந்தாலும், அதுல சின்சியரா படிக்கிறது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டூடண்ட்ஸ் தான். அதனால அப்ளிகேஷன் நெறைய இருக்கு அப்படிங்கிறத பார்த்தும் பயப்படக்கூடாது. நெறைய பேர் பாத்தீங்கன்னா, இன்னும் என்டிபிசி அப்ளை பண்ணதோட சரி. வீட்ல சொன்னாங்க நான் அப்ளை பண்ணேன். இல்ல என் ஃப்ரெண்ட் அப்ளை பண்ணா நான் அப்ளை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு படிக்காம இருப்பாங்க. சோ கரெக்ட்டா நீங்க வந்து பாத்தீங்கன்னா, அப்ளை பண்ணியிருக்கீங்க. கரெக்ட்டா படிச்சுட்டு இருக்கீங்க. சிலபஸ முடிச்சுட்டீங்க. கரெக்ட்டா டெஸ்ட் எடுத்துட்டு இருக்கீங்க. ஓகேவா? சோ இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த கொஞ்சம் வேரி ஆகுது இல்லையா? அந்த 60 மார்க் எடுத்த ஸ்டூடண்ட் அடுத்து 70 எப்படியாவது தொட்டுருங்க. நீங்க 70க்கு மேல எடுத்துட்டீங்க அப்படின்னாலே, கண்டிப்பா கட் ஆஃப கிளியர் பண்ணிருவீங்க. ஓகேவா? சோ கண்டிப்பா 50 எடுத்த ஸ்டூடண்டாலயும் உங்களால கட் ஆஃப் கிளியர் பண்ண முடியும். பட் இருக்கக்கூடிய இன்னும் 2 மாசத்துல என்ன பண்ணணும்? ரிப்பீட்டட் எஃபோர்ட் போடுங்க. ஓகேவா? எந்த செக்ஷன் வீக்கா இருக்கீங்கங்கிறத அனலைஸ் பண்ணுங்க. டெஸ்ட் போடுறதே அதுக்கு தான். அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா, அனலைஸ் பண்ணிட்டு அத இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா, அடுத்த டெஸ்ட்ல இன்னும் அதிகமா ஸ்கோர் வாங்கலாம். ரியல் எக்ஸாம் போகும்போது கண்டிப்பா இன்னும் அதிகமான ஸ்கோர் வந்து வாங்க முடியும். ஓகே. சோ இப்போ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த 80க்கு மேல வாங்கியிருக்கிறது ஒரு ஸ்டூடண்ட். 75 கிட்ட வாங்கியிருக்கிறது ஒரு ஸ்டூடண்ட். அந்த 60-70 ரேஞ்சுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா, நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து இருப்பாங்க. ஓகேவா? சோ 60-70க்குள்ள பாத்தீங்க அப்படின்னா, நெறைய பேரோட ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா, அந்த 60-70க்குள்ள தான் இருக்கும். சோ அந்த 60-70க்குள்ள இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நீங்க ஆல்மோஸ்ட் வந்துட்டீங்க. அததான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன். ஆல்மோஸ்ட் நீங்க வந்துட்டீங்க. ஒரு 80% கிட்ட வந்துட்டீங்க. இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இன்னொரு 10 மார்க் எக்ஸ்ட்ரா எடுக்கிற மாரி பாத்துட்டீங்கன்னா போதும். ஒரு 10 அதுக்கப்புறம் ஒரு 5 வரைக்கும் கூட்டிட்டீங்கனாலே, என்ன பண்ணிரலாம்? ஒரு நல்ல ஸ்கோர்ல வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணிரலாம். ஓகே. சோ அதுக்கப்புறம் அந்த 50-60 ரேஞ்சுக்குள்ள அத விட கொஞ்சம் அதிகமான ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க. ஓகே. சோ அந்த இதையும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? சோ 50க்கு மேல நீங்க இதுல ஸ்கோர் பண்ணியிருந்தாலே ஓரளவுக்கு இது நல்ல ஸ்கோர் தான். பட் அந்த 50க்கு மேல ஸ்கோர் பண்ணியிருக்க ஸ்டூடண்ட்ஸ் பார்த்தீங்க அப்டின்னா, சோ எப்படி அப்படின்னு சொல்லலாம்னா, ஜஸ்ட் அந்த கட் ஆஃப் அந்த பார்டர்ல இருக்கிற மாதிரி. ஓகேவா? சோ இப்போ நீங்க 50க்கு மேல ஸ்கோர் பண்றீங்க இந்த டெஸ்ட்லன்னா, அந்த பார்டர்ல இருக்கீங்க. சோ பார்டர்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த பக்கமா, இந்த பக்கமா அங்கக்கூடிய ஒரு இது இருக்கும். நான் என்ன சொல்றேன்னா, அந்த 50க்கு மேல இருக்க ஸ்கோர இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்க. உங்களால முடியும். ஓகேவா? அத இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்டின்னா, ஒரு சேஃப் ஜோனுக்கு போயிரலாம். ஓகேவா? ஒரு சேஃபான பிளேஸ்ல இருந்துறலாம். அதுக்கப்புறம் நீங்க எத பத்தி திங்க் பண்ண ஆரம்பிச்சிரலாம். கட் ஆஃப விட்டுறலாம். கட் ஆஃப விட்டுட்டு, ரேங்க பத்தி திங்க் பண்ண ஆரம்பிச்சிரலாம். ஓகேவா? சோ கட் ஆஃப் என்னனாலும் வச்சுட்டு போட்டும். பட் நான் வந்து இந்த ரேங்க்குள்ள வந்துருவேன் அப்டிங்கிற அளவுக்கு திங்க் பண்ண ஆரம்பிச்சிரலாம். சோ உங்களால முடியும். அந்த 50க்கு மேல எடுத்திருக்கீங்கனாலே, கண்டிப்பா நீங்க மேத்ஸ், ரீசனிங் நல்லா பண்ணியிருப்பீங்க. இந்த ஜெனரல் அவேர்னஸ் செக்ஷன இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கணும். பிளஸ் கரண்ட் அஃபேரையும் நீங்க வந்து நல்லா படிக்கணும். ஓகேவா? சோ கரெக்ட்டா எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கங்கிறத அனலைஸ் பண்ணுங்க. ஓகேவா? சோ அடுத்த வாரம் இதே மாதிரி பாத்தீங்கன்னா, அடுத்து வரக்கூடிய சாட்டர்டே இருக்கு இல்லையா? இந்த கம்மிங் சாட்டர்டே இல்ல. அதுக்கு அடுத்த சாட்டர்டே. ஓகே. அடுத்த சாட்டர்டேலயும் நம்ம அகைன் லைவ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். சோ அதுவும் பிரியராவே உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிருவோம். ஓகேவா? சோ அதனால ரெடியா இருங்க. அடுத்த டெஸ்ட்ல இன்னும் ஸ்கோர் அதிகமா எடுக்கிற மாரி பிரிப்பேர் பண்ணுங்க. ஓகேவா? நமக்கு சிபிடி 1ம் கிளியர் பண்ணணும். சிபிடி 2வும் கிளியர் பண்ணணும். சோ சிபிடி 1க்கே ரொம்ப நல்லா தெளிவா படிச்சுட்டோம் அப்டின்னா, சிபிடி 2க்கு வந்து பாத்தீங்க அப்டின்னா, இன்னும் நாம வந்து என்ன பண்ணிரலாம்? இன்னும் நல்லா வந்து ஸ்கோர் பண்ணிரலாம். ஓகேவா? சோ சிபிடி 1, சிபிடி 2 வந்து ரொம்ப நல்லா ஸ்கோர் பண்ணிட்டோம்னாலே, அதுக்கப்புறம் வந்து ஸ்கில் டெஸ்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே. சோ நான் எல்லா லெவலுக்குமே ஷார்ட் லிஸ்ட் ஆகணும் அப்டின்னு நெனைக்கிற ஸ்டூடண்ட் இன்னும் வெறித்தனமா படிங்க. சோ காம்படிஷன் ஹெவியா இருக்கோ என்னமோ, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் நீங்க வந்து 100% ரெடி ஆகுங்க. ஓகேவா? சோ அதனால தான் நாம வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து உங்களுக்கு லைவ் டெஸ்ட் வந்து குடுத்துட்டே இருக்கோம். ஏன்னா ஸ்டூடண்ட்ஸ் வந்து அப்படியே படிச்சுட்டே இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு என்ன இருக்கும், நாம தான் படிச்சுட்டே தானே இருக்கோம் அப்படிங்கிற மாரி இருக்கும். சோ என்னதான் படிச்சுட்டே இருந்தாலும் டெஸ்ட் போட்டா தான் நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்கங்கிறது தெரியும். அதனால தான் நாம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, ப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து குடுத்துட்டு இருக்கோம். ஓகே. சோ இன்னும் பாத்தீங்க அப்படின்னா, சில ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டு குளோஸ் பண்ணியிருக்காங்க. சில ஸ்டூடண்ட்ஸ் 20 மார்க் வாங்கியிருக்கீங்க. சில பேர் 30 மார்க் வாங்கியிருக்காங்க. சோ சில ஸ்டூடண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, சோ அந்த 10 மார்க் அந்த ரேஞ்சுல இருக்கீங்க. சோ நீங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா, இன்னும் சிலபஸ் வந்து முடிக்கல. ஓகேவா? சோ சிலபஸ ஃபர்ஸ்ட் முடிங்க. ஓகேவா? சிலபஸ முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே பிராக்டிஸ் பண்ணுங்க. சோ இப்பதான் நீங்க பிகினரா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். சோ கரெக்ட்டா சிலபஸ முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்களும் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்களாலயும் ஹை ஸ்கோர் வந்து வாங்க முடியும். ஓகே.
ஸோ சிலபஸை முடிக்காத ஸ்டூடெண்ட்ஸ் இப்பதான் நான் என்டிபிசிக்கே படிக்க ஆரம்பிச்சிருக்கேங்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல உங்களுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து கொடுத்துருப்போம். ஸோ இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே மாதிரி குரூப் டியோட அப்ளிகேஷன் நாளையில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உங்களுக்கு எல்லா எக்ஸாமும் கவர் பண்ற மாதிரி கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்போம். ஸோ இந்த குரூப் டியோட பேட்ச் ஓகேவா. ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸ்லேயே உங்களுக்கு வரக்கூடிய குரூப் டி எக்ஸாமுக்காக ஒரு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இன்னும் குரூப் டி எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிக்காத ஸ்டூடெண்ட் ஸோ இந்த பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி என்டிபிசிக்காக ஒரு செகண்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். என்டிபிசிக்கு இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கல மேம், அப்ளை பண்ணதோட சரி, அதுக்கப்புறம் நான் எதுவுமே படிக்கல அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் ஸோ என்டிபிசியோட செகண்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க என்டிபிசிக்கே நல்லா படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களால என்டிபிசியும் கிளியர் பண்ண முடியும், அடுத்து வரக்கூடிய குரூப் டியும் கிளியர் பண்ண முடியும். என்டிபிசிக்கு படிச்சீங்க அப்படின்னா குரூப் டிக்கு தனியா படிக்க வேண்டாம். இங்க என்ன படிக்கிறீங்களோ அதே தான் இங்கேயும் வரப்போகுது. சோ அதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, போன தடவை என்டிபிசி கிளியர் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்டுமே முக்காவாசி ஸ்டூடெண்ட் குரூப் டி எக்ஸாமும் கிளியர் பண்ணாங்க. ஓகேவா, அதனாலதான் என்டிபிசி நல்லா எஃபோர்ட் போட்டீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய குரூப் டி இன்னும் நல்லா பண்ணலாம். ஓகேவா, அப்போ 2 போஸ்டிங் வாங்குறது வந்து இன்னும் சூப்பர். நாம சூஸ் பண்ற மாதிரி இருக்கும் எந்த இது வேணும்னு. அதே மாதிரி என்டிபிசில எல்லா லெவலுமே எழுதுவாங்க. லெவல் 2, 3, 5, 6 எல்லாமே எழுதும் போது பாத்தீங்க அப்படின்னா இந்த லெவல்ல 2-3 லெவல் கிளியர் பண்ணிடுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ். அட்லீஸ்ட் ஒரு 2 லெவலாவது கிளியர் பண்ணிட்டு எந்த லெவல்னு அவங்க சூஸ் பண்ணுவாங்க. சோ அந்த அளவுக்கு நீங்க வந்து வெறித்தனமா படிக்கணும். ஓகேவா, சோ எந்த லெவல் வேணுங்கிறத நீங்க சூஸ் பண்ணணும். எந்த இடத்துல போஸ்டிங் வேணுங்கிறதையும் நீங்க சூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா படிக்கணும். டாப்பர் ஆகணும் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு படிங்க. ஓகேவா, சோ நான் இன்னும் நிறைய டெஸ்ட் போட்டு பார்க்கணும் மேம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ரயில்வே என்டிபிசிக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஓகேவா, இப்போ நீங்க போட்டிருக்கீங்க இல்லையா டெஸ்ட், இதுல கொஸ்டின்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச்லயும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்திருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் எல்லாமே கவர் ஆகும். பிளஸ் அது போக ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நாம கொடுக்கக்கூடிய வீக்லி டெஸ்டும் இதுல கவர் ஆகும். ஓகேவா, சோ இதுல வந்து எல்லா டெஸ்ட்டுமே இருக்கும். இதை வந்து நீங்க தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வந்து இந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சோ எந்த டைம்னாலும் நீங்க வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். இதுக்கான டெஸ்ட் டைம் டேபிளும் கொடுத்திருப்போம். எத்தனை டைம்னாலும் நீங்க வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இப்போ நீங்க டெஸ்ட் பேட்ச்ல லைவ் டெஸ்ட்ல டெஸ்ட் போட்டீங்க இல்லையா, அதே மாதிரி தான் உங்களுக்கு இங்கேயும் பேட் கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த நாம இப்ப செட் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே இப்ப ரீசெண்டா நடந்து முடிஞ்ச ஏஎல்பி, டெக்னீஷியன் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ரயில்வேயோட ட்ரெண்ட் எப்படி இருக்கு, இப்ப என்ன பேட்டர்ன்ல எடுக்கிறாங்க அப்படிங்கறத பார்த்துதான் உங்களுக்கு டெஸ்ட் பேட்சுக்கு கொஸ்டின்ஸ் வந்து செட் பண்றோம். ஓகேவா, அதனால இதுல கம்மியான மார்க் இருந்தாலும் நீங்க ஒரி பண்ண வேண்டாம். அடுத்து அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கறத மட்டும் பாருங்க. ஓகே, சோ இப்போ இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணணும். ஓகே, சோ நீங்க ஆல் இன் ஒன் ஜாயின் பண்ணாலும் சரி, இல்ல டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணாலும் சரி, இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வரக்கூடிய குரூப் டி எக்ஸாமுக்கான பேட்ச்ல ஜாயின் பண்றீங்கனாலும் இந்த நம்பருக்கு நீங்க ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. சோ இப்போ ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 1999 உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் பண்ணிடுவோம். என்டிபிசி, குரூப் டி, ஏஎல்பி, டெக்னீஷியன், ரயில்வேல வரக்கூடிய எல்லா எக்ஸாமும் இதுல கவர் ஆகும். அதே மாதிரி எஸ்எஸ்சில வரக்கூடிய எக்ஸாம்ஸும் கவர் ஆகும். ஓகே, எல்லாமே படிச்சு முடிச்சிட்டேன் மேம், நான் டெஸ்ட் தான் போட்டு பார்க்கணும், என்டிபிசிக்கு டெஸ்ட் போட்டு பார்க்கணும், ஆர்பிஎஃப்க்கு நான் டெஸ்ட் போட்டு பார்க்கணும், ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிளுக்கு நான் டெஸ்ட் போட்டு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 499. ஓகேவா, சோ உங்களுக்கு வேலிடிட்டி வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஓகே, சோ டெஸ்ட் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல அட்டன் பண்ணிக்கலாம். என்டிபிசி ஜாயின் பண்ணாலும் சரி, இல்ல ஆர்பிஎஃப் ஓட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணாலும் சரி, ஃபீஸ் வந்து 499. சோ இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் டெஸ்ட் பேட்ச் மெசேஜ் அனுப்புங்க. டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 499 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா டீம் வந்து பேக் எண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ டெஸ்ட் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். எங்க சைட்ல டைமர் வந்து ஓடிட்டு இருக்கும். எந்த கொஸ்டினுக்குனாலும் எந்த டைம்னாலும் நீங்க வந்து போயிட்டு வந்துடலாம். ஓகேவா, ஸோ டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் வியூ சொல்யூஷன் கொடுத்து அதோட சொல்யூஷனும் பாத்துக்கலாம். ஓகே, ஸோ இது இங்கிலீஷ் மீடியமோட கொஸ்டின். சப்போஸ் நீங்க தமிழ்ல அட்டன் பண்றீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு தமிழுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ நீங்க இதுல டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு உங்களோட சொல்யூஷன் எல்லாமே பாத்துக்கலாம். ஓகேவா, ஸோ தமிழ் மீடியம்க்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே தமிழ்ல இருக்கும். சொல்யூஷனும் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்ல இருக்கும். ஓகேவா, சோ எந்த கொஸ்டின்னாலும் அதாவது சாப்டர் டெஸ்டா இருக்கட்டும், செக்ஷனல் டெஸ்டா இருக்கட்டும், ஃபுல் டெஸ்டா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா சைட்ல டைமர் ஓடும். ரியல் எக்ஸாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இன்டர்ஃபேஸ்ல தான் உங்களுக்கு டெஸ்ட் எல்லாமே கண்டக்ட் பண்ணுவோம். ஓகே,
சப்போஸ் இந்த வாரம் நீங்க வந்து டெஸ்ட்டை மிஸ் பண்ணிட்டீங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா, ஸோ எவ்ரி 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். அதுக்கான இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஒரு வாரத்துல ஒரு 3 டைம்ஸாவது நம்ம இன்ஃபார்ம் பண்ணிருவோம். எல்லா வீடியோலயுமே கடைசி இன்ஃபார்ம் பண்ணுவோம். இந்த வாரம் லைவ் டெஸ்ட் இருக்கு. ஈவினிங் 6:00 ஓப்பன் ஆகும். அட்டெண்ட் பண்ணுங்கன்னு கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்ணிருவோம். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணுங்கன்னா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. டெய்லி வரக்கூடிய வீடியோஸ ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, டெஸ்ட்டோட இன்ஃபர்மேஷனா இருக்கட்டும், முக்கியமான கொஸ்டினா இருக்கட்டும், எல்லாமே கரெக்ட்டா கிடைச்சிரும். அதனால ஃபர்ஸ்ட் நீங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2வது Play Storeல போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ப டவுன்லோட் பண்ணி உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் குரூப், டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணலன்னா, டெலகிராம் குரூப் அண்ட் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே. இப்பதான் பிகினரா இருக்கேன், காலேஜ் படிக்கிறேன், ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறேன், இல்ல பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்றேன், இப்பதான் காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கே நான் நியூவா இருக்கேன், இனிமேதான் படிக்க போறேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ டீமோட வாட்ஸ்அப் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ திருப்பியும் நாம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். ஸோ நாம லாஸ்ட் வீக் இப்போ இந்த சாட்டர்டே கண்டக்ட் பண்ண லைவ் டெஸ்ட்டை திருப்பி அட்டன் பண்ண முடியாது. ஓகே. நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இனி அடுத்து வரக்கூடிய டெஸ்ட்டை தான் உங்களால அட்டன் பண்ண முடியும். ஓகே. நான் இன்னும் நிறைய டெஸ்ட் போடணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. மண்டேவோட எப்பவுமே லைவ் டெஸ்ட் வந்து க்ளோஸ் ஆகிரும். ஓகே. சாட்டர்டே ஈவினிங் 6:00 ஓப்பன் ஆகக்கூடிய டெஸ்ட் மண்டே நைட்டு 12:00 டெஸ்ட் வந்து க்ளோஸ் ஆகிரும். ஓகேவா? ஸோ சாட்டர்டே, சண்டே, மண்டே 3 நாளைக்குள்ள நீங்க வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த டெஸ்டோட கொஸ்டின்ஸ் வந்து வியூ பண்ணி பார்க்க முடியாது. 3 டேஸ் மட்டும் தான் டெஸ்ட் வந்து லைவ்ல இருக்கும். இந்த வாரம் மிஸ் பண்ண ஸ்டூடெண்ட் இதுக்கு அடுத்து சாட்டர்டே வரும் இல்லையா? ஸோ கம்மிங் சாட்டர்டேக்கு அப்புறம் வரக்கூடிய சாட்டர்டே, ஓகேவா? அடுத்த சாட்டர்டே வந்து ஒரு லைவ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பா அதை வந்து அகைன் இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ அந்த டெஸ்ட்டை நீங்க வந்து அட்டன் பண்ணுங்க. ஓகே. எல்லாமே தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ திருப்பியும் நாம வந்து அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். ஸோ குரூப் டிக்கு படிக்க ஆரம்பிங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. என்டிபிசிக்கு படிக்காத ஸ்டூடெண்ட் படிக்க ஆரம்பிங்க. மார்க் கம்மியா வரக்கூடிய ஸ்டூடெண்ட் எந்த இடத்துல கம்மியாகுதுங்கிறத பார்த்துட்டு அனலைஸ் பண்ணிட்டு படிங்க. பாசிட்டிவா இருங்க. கண்டிப்பா உங்களால முடியும். ஓகேவா? திருப்பியும் நாம வந்து அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.